பிக் பாஸ்ல என்னப்பா இவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு மணி பாக்ஸ் தூக்கிட்டாரு. கண்டிப்பா ப்ரோமோ பார்த்து எல்லாருமே செம்ம ஷாக்ல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நிறைய பேர் வந்து கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுலேயும் இந்த நாட்கள் போக போக வந்து சபரி, திவ்யா, கானா வினோத் இவங்க 3 பேருமே ஃபைனல்ஸ் வரைக்கும் தகுதியான பர்சன் தான். அது மட்டும் இல்லாமல் டைட்டில் வின் பண்ணுறது இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க வின் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதில் மெஜாரிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ கானா வினோத் தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு கேமாக இருக்கட்டும், இல்லை உள்ள நடந்துக்கிற விதங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து சாண்ட்ரா தான் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர்த்தோட கருத்தாகவே இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் எப்படி இருந்தாலும் இந்த மணி பாக்ஸ் அப்படின்ற, அதாவது இந்த பணப்பெட்டி 2.0 டாஸ்க் வரும்போது அரோரா தான் அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியில் போவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, நான் காசுக்காக தான் வந்து உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பாக அரோரா வந்து இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போக நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்களும் மதிவா டிக்கெட் டு ஃபினாலேலாம் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மணி பாக்ஸை யார் எடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வந்தது அரோரா. மேபி அவங்க இல்லை அப்படின்னா வேற யாராச்சும் எடுப்பாங்க. கண்டிப்பாக கானா வினோத் எப்படி எடுப்பார், அவர் தான் டைட்டில் வின்னர் ஆச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா டக்குன்னு தலைவன் என்ன யோசிச்சாருனே தெரியல, அவர் வந்து மணி பாக்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ அதில் வந்து 18 லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம பிக் பாஸ் அவர்களும் வந்து கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் நல்லா தான் கேம் விளாண்டிங்க அப்படின்ற மாதிரி கானா வினோத்தை பாராட்டியிருப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீ வந்து டைட்டில் வின்னர் ஆக வேண்டிய மனுஷன், நீ போய் எதுக்காக அவசரப்பட்டு இப்படி பணத்தை போய் எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் வந்து அரோரா தான் வந்து கானா வினோத்தை மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க, ஸோ பிரெயின் வாஷ் பண்ணனால தான் வந்து கானா வினோத் இப்படி எடுத்து அவர் ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருந்தார். அந்த நேரத்தில் அரோரா தான் சில வேலைகளை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரோரா மேலேயும் வந்து இப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இப்படி இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இன்னொரு சைடு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கானா வினோத் வந்து பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு மனுஷன். ஸோ அப்படி இருக்கப்போ தான் வந்து பிக் பாஸ்குள்ளே வந்தார், நல்ல பேரும் வாங்கிட்டார். எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஃபைனல் வரைக்கும் இருந்திருந்தாருன்னா அவர் டைட்டில் வின் பண்ணுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. இருந்தாலும் இவர் பணப்பெட்டி எடுத்தது கரெக்டு தானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து தோணிட்டு தான் இருக்கு. பிகாஸ் அவர் வந்து இந்த 95 நாட்கள் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. ஸோ இதில் பார்க்குறப்போ இது வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல சான்ஸ் தானே. ஸோ அவர் வந்து பணத்துக்கே கஷ்டப்பட்டு இருந்த ஒருத்தர் இப்போ வந்து இந்த பணப்பெட்டி எடுத்தது மூலமாக இவருக்கு இவ்வளோ லட்சங்கள் வந்திருக்கு. முக்கியமாக எந்த கெட்ட பேரும் வாங்கிட்டு போகல. ஸோ வெளியில் போனால் இவருக்கும் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கொடுக்கும். அவர் லைஃப் வந்து நல்லா தான் செட்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் எடுத்த இந்த முடிவுக்கு நிறைய பேர் ஆதரவும் தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்ஸ் தான், என்னத்தலை இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ கானா வினோத் போயிட்டார் அப்படின்றப்போ இன்னும் 2 பேர் இருக்காங்கல்ல, திவ்யா அண்ட் சபரி. இவங்க 2 பேர்ல யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து திவ்யாவுக்கு அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் சில பேர் வந்து சபரிக்கு அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டைட்டில் வின்னரோட கதை ஒரு சைடு இருக்கட்டும், இந்த வாரம் ஃபர்ஸ்ட் சாண்ட்ராவை வெளியே அனுப்புவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி தாங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா சாண்ட்ரா வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல, பட் அழுது ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கள தாக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் சாண்ட்ரா வெளில போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியே போன பழைய போட்டியாளர்கள் எல்லாரும் உள்ளே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னாடி உள்ளே நடந்துச்சோ அதெல்லாம் பேசி பிரச்சனையெல்லாம் வந்து பெருசாக்கிட்டும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்ராவுக்கு வந்து திவ்யா மேலே வந்து முன்னாடி நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் பிரஜனும் திவ்யாவும் ஃப்ரெண்டு தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசக்கூடவா கூடாது அப்படின்ற அளவுக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருந்தா சாண்ட்ரா அதை பார்த்து பொசசிவ் ஆகி அதை போய் வியானா கிட்ட சொல்லி, இப்போ வியானா திரும்பி வீட்டுக்குள்ளே வந்தோன்னா அந்த விஷயத்த வியானாவும் ரம்யாவும் சேர்ந்து திவ்யா கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ திவ்யாவுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு. அதாவது பிரஜனையும் திவ்யாவையும் சேர்த்து வச்சு சாண்ட்ரா தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எந்த சைடு பூகம்பமாக வெடிக்க போகுது அப்படின்னு தெரிலங்க. ஸோ இன்னும் அடுத்தடுத்த நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் 5 days தான் இருக்குது. ஸோ இந்த ஷோ முடியறக்கு கண்டிப்பாக டைட்டில் வின்னராக ஆனால் இவங்க நல்லா இருக்கும் அப்படின்ற அந்த நேமையும் இந்த வாரம் இவங்க தயவு செஞ்சு வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் யோசிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அவங்க பேரையும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கானா வினோத் எடுத்துக்க இந்த டிசிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.